ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயில் வரை இயக்கப்படும் பேருந்து நிறுத்தப்பட்டிருப்பதால் பக்தர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் மோடியின் வருகையொட்டி இந்த பேருந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுற்றுலா வாகனங்களும் கோயில் வரை செல்ல அனுமதி இல்லை என்பதால் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாத சுவாமி கோயில் வரை பேருந்து இயக்கப்படும் நிலையில் தற்போது பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். பிரதமரின் வருகையால் தற்போது ராமேஸ்வரத்தில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் மோடியின் வருகையொட்டி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் கோயிலுக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றனர். சுற்றுலா வாகனங்களும் கோயில் வரை செல்ல அனுமதி இல்லை என்பதால் மிக தூரத்திலேயே வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அங்கிருந்து பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் பக்தர்கள் என்ன மாதிரியான அவதியடைந்து வருகின்றனர்? அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருவதை முன்னிட்டு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் வடமாநில பக்தர்கள் 3 கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். இன்று மதியம் 2 மணிக்கு ராமேஸ்வரம் வரவுள்ளார். தொடர்ந்து அந்த ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திலிருந்து ராமேஸ்வரம் கோயிலில் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். தொடர்ந்து இன்றும் நாளையும் 2 தினங்கள் ராமேஸ்வரம், அரிசல்முனை, தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோயில்களில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இந்திய பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் இன்றும் நாளையும் முற்றிலுமாக பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா வாகனங்களும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு தொலைவில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கோவில் வாசலிலே நின்றபடி பக்தர்கள் சாமி கும்பிட்டு விட்டு செல்கின்றனர். அதாவது இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் பேருந்து சேவைகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தங்களது பயணத்தை செய்து வருகின்றனர். மணிகண்டன், தற்போது பிரதமருடைய வருகையொட்டி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ராமேஸ்வரத்தை சுற்றிலும் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 2 மணி அளவில் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக ஹெலிகாப்டர் மையத்திற்கு வருகை தந்து பின்னர் கார் மூலமாக ராமேஸ்வரம் கோயிலில் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு இன்று மதியம் 12 மணி முதல் நாளை மதியம் வரை ராமேஸ்வரம் முழுவதும் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் நகர் முழுவதும் நகர் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, முற்றிலுமாக இயங்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது இங்க ராமேஸ்வரத்தினுடைய மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாளை வரை பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அப்படியானால் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது மணிகண்டன்? கண்டிப்பாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி இன்று மதியம் 2 மணி அளவில் ராமேஸ்வரம் வருகிறார். இதனை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சுமார் டிஜிபி தலைமையில் 3500 காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் பேரிகார்டர்கள் அமைத்து பலத்த சோதனை செய்யப்பட்டு பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகள் அதாவது பக்தர்கள் பொதுமக்கள் சென்று வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் ராமேஸ்வரம் வருவதை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மணிகண்டன், தற்போது ராமேஸ்வரத்தில் பிரதமர் செல்லக்கூடிய பகுதிகளில் கடை வீதிகள் எல்லாம் செயல்படுகிறதா? கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல் மணிகண்டன்.
நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். இதனை முன்னிட்டு இன்று மதியம் 12 மணி முதலே பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள் என அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மக்களின் இயல்புவாகவே இங்க பொறுத்தவரை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையானது இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 11 மணி வரை ராமேஸ்வரத்தில் அவர் இருந்து கோயில்களில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனால் நாளை மதியம் 12 மணி வரை பொது போக்குவரத்திற்கு ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமருடைய வருகையொட்டி பாஜக தரப்புல என்ன மாதிரியான வரவேற்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது மணிகண்டன்? கண்டிப்பாக, அதாவது இந்திய பிரதமர் ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தரவுள்ளார். ராமேஸ்வரத்தில் ஒரு தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு சுமார் 2 மணி அளவில் வருகை தரவுள்ளார். இறங்குதளத்தில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பாஜகவினர் சூழ்ந்து வருகை தர உள்ளனர். அவருக்கு தூங்கத்து கொடுத்து வரவேற்பதற்காக கூடியுள்ளனர். அதாவது அந்த இறங்குதளம் அமைந்துள்ள இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாஜகவினர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளனர். தொடர்ந்து 2 மணிக்கு இன்னும் நேரம் உள்ளதால் அதாவது பாஜகவினர் கூடுதலாக வர வாய்ப்புள்ளது. தொடர்ந்து அதாவது பாஜகவினர் வருகை தர வாய்ப்புள்ளதால் அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.